ஒரு ரோல்லையுமே அந்த டைரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. அதாவது நானும் என் டாக்டரும் போயிருக்கோம். அவங்க ஆல்ரெடி அந்த படத்தை பார்த்துட்டாங்க. ஆனால் அடுத்த சீன் எப்படி இதை கொண்டு போக போகிறான் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது சில இடங்களில் நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சா கூட, இப்போ இந்த மிஸ்கின் தன்னோட பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் நிறைய இடங்களில் இவன் எப்படி இதை கொண்டு போக போகிறான்னு ஒரு கொஞ்சம் த்ரில்லாக தான் இருந்துச்சு. ஒரு தப்பு பண்ணுனா நம்ம வாழ்க்கை மாறுனா அந்த தப்பு பண்ணுறதுல தப்பே இல்லை. இந்த வசனம் வந்து நிறைய இடத்துல வருது. இப்போ வந்து ஒரு தப்பை வந்து சரின்னு இவர் சொல்ல போகிறாரோ அப்படின்னு பார்க்கும்பொழுது கடைசி ஒரு 15 நிமிஷம் அப்படியே மனுஷன் வந்து நம்மளை அசத்திட்டாரு. அது மட்டும் இல்லை, கடைசியில் ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். அம்மா, நான் வந்து ஒரு தப்பு செஞ்சு ஜெயிக்கணும்னு நினைப்பேனே தவிர அடுத்தவனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டேமா ஹீரோ சொல்லுவார். ஒரு படத்தில் மெயினாக என்னென்னா பஞ்சு டயலாக் மட்டும் இருந்தால் பத்தாது, அதில் ஒரு ஸ்டோரி இருக்கணும். அந்த ஸ்டோரி நமக்கு ரிலேட்டடாக இருக்கணும். இப்போ இந்த டிராகன்னு பேரை மாற்றிக்கிட்டு ரொம்ப ரவுடிசம் பண்ணிக்கிட்டு படிக்காமல் இருக்கார். அந்த அந்த காலேஜினுடைய பிரின்சிபல் வந்து மிஸ்கின். இந்த கேரக்டரை மிஸ்கின் சாரை தவிர வேறு யாராவது செய்ய முடியுமா நினச்சே பார்க்க முடியல. அந்த உருவமும் அந்த சாஃப்ட்னஸும் அவர் பேசுகிற அந்த வார்த்தைகளும் அப்படியே அந்த கேரக்டர் அப்படியே கேட்ச் பண்ணி ஒரு பிரின்சிபலாகவே நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு காலேஜ் பிரின்சிபல் அப்படின்னா மிஸ்கின் சாரோட நினைவு வர வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஒவ்வொரு சீனுமே நல்லாயிருக்கும். எல்லா காலேஜ்லேயும் முன்னாள் மாணவர்களை வந்து ரொம்ப பெருமையாக ஜெயிச்சவங்கள தான் காமிப்பாங்க. இதில் தான் மிஸ்கின் சார் என்ன செய்வார், இவனை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பிரதீப் ரங்கமானதில் அந்த ராகவன் கேரக்டரில் போட்டு காமிப்பார். இவன் வந்து 48 அரியர் வச்சுருந்தான், இவனை மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது, இந்த டிராகன் மாதிரி. இந்த நான் ஒரு ப்ரொஃபஸராக ஒரு 36 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் நிறைய ரூட்டு தலை பார்த்துருக்கேன். அந்த ரூட்டு தலையெல்லாம் அந்த காலேஜில் மட்டும்தான் ரொம்ப ஹீரோயிசமாக அப்படி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு அப்படியே ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே ரூட்டு தலை காலேஜை முடிச்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் போட்டுட்ருப்பாங்க. உண்மையிலே நிறைய தண்ணி கேன் போட்ட, ஜூஸ் கடையில் வேலை பார்த்த, இல்லை கிழங்கு வியாபாரம் பார்த்த எத்தனையோ ரூட்டு தலையை லைஃப்பில் பார்த்துருக்கேன். அப்போது இந்த படத்தோட கான்செப்ட் இருக்குல்ல, ஒருத்தன் வந்து தப்பாக காலேஜில் இருந்தால் அந்த காலேஜில் இருக்கிற வரைக்கும் வேணால் உனக்கு ஒரு மாசாக இருக்க முடியுமே தவிர பின்னாடி வாழ்க்கைக்கு போகும்போது அழகாக அந்த ராகவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஏய் எல்லாமே நம்ம கெத்தாக இருக்கிறது வந்து காலேஜில் பொண்ணுங்களுக்கு படிக்கிற வரைக்கும் பிடிக்கும்டா, ஆனால் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னா நம்ம நல்ல நிலைமையில் இருந்தால் தான் பிடிக்கும்டா அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதெல்லாம் ரியாலிட்டி.